அப்புறம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது அந்த டைட்டில் டிசைன். அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த தம்பிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காரு. 4th ஃப்ளோர் அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th ஃப்ளோர்ன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தெரியுது இந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லோரும் இந்த 4th ஃப்ளோர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரியான ஜேர்னர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து ரொம்ப அழகாகவே அவங்க ஃபோட்டோகிராஃபியாகவும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேயும் சரி, ஷார்ட் டிவிஷன்லேயும் சரி கொடுத்துருக்க விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இன்றைக்கி உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் அடுத்த படம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டர்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாமே மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எழுதின கவிஞர் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக எந்திரிச்சுங்க. நான் தான் கவிஞன் இல்லைங்க. கவிஞனுக்கு ஒரு திமிரு இருக்கணும்ல, அது இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்குது உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிசைன் பண்ணவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் யார் இங்கே இருக்காங்களா? சுதர்ஷன், ராம் சுதர்ஷன். ஓ, அந்த இதுக்கிட்ட ஜெமினியில் இருப்பார் அவர். ஓகே, சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டர். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.